ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎம் சிவா யூடியூப் சேனல். ஒன்றும் இல்லை, ஒரு சண்டே. ஸோ ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப்பு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு, அதாவது மெரினாவில் ஓப்பன் பண்ண ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் இது ரொம்ப நாளாக நம்ம தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனால் நடத்தக்கூடிய ப்ளூ ஃப்ளாக் பீச்சு, அதுக்கு தான் போயிட்டுருக்குறோம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோக்குள்ளே போனோன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு தான் சொன்ன மாதிரி கிளம்பியாச்சு வீட்டிலேருந்து. மணி ஒரு 10:40 கிட்ட ஆகுது. 1 hour ஆகும் அப்படின்னு நம்ம கூகுள் மேப் சொல்லுது. கிட்டத்தட்ட ஒரு 32 கிலோமீட்ரு. ஸோ பார்க்கலாம் நம்ம எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுவோன்னு. இப்போ மெரினா பீச்சை கூட வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச்சாக மாற்றிட்டாங்க ஒரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். பட் அது இன்னும் போய் பார்க்கல. எப்படியும் பயங்கர க்ரௌடாக இருக்கும் மெரினா பீச்சில் இன்றைக்கி சண்டே. இப்போ இந்த பீச்சுக்கு நான் வந்து ஆல்ரெடி போயிருக்கிறேன். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அதையே காமிக்கலாம். பட் இது ரொம்ப நாளாக இருக்குது இந்த பீச்சு. ஆல்ரெடி நிறைய பேர் வீடியோ கூட போட்டாங்க, பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நாங்களும் போடுறோம், பாருங்கள். சொல்லு அதுல எங்க போற? நான் ப்ளூ ஃப்ளாக் பீச். இப்போ என்ன பண்ண போற? அங்க பார்க் இருக்கு, அங்க ஸ்விங்கால போறேன். எத்தனை பேர் போறாங்க பாத்தீங்களா? இவ்வளோ பேர் எங்கே போகிறாங்க? இவ்ளோ பேர் எங்க போறாங்க? அந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு தான் போறாங்க. ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கா? ஆமா. இவ்வளோ பேர் அங்கே போனால் நம்ம கார் விடுறதுக்கு இடம் இருக்காது. என்ன பண்ணுறது? வீட்டுக்கு போயிடலாமா திரும்ப? நம்ம வேற ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு போறோம். அவங்க வேற ஒரு ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு போல, அவங்க சர்ச்சுக்கு போறாங்க. அவங்க வேற ஒரு நார்மல் பீச்சுக்கு போறாங்க. ஓ, மாறி மாறி போவாங்களா? ஆமா. இப்போ நமக்கு அங்கே கூட்டமாக இருக்குமா, கூட்டம் கம்மியாக இருக்குமா? கூட்டமா இன்னைக்கு லீவு தான் கிடையாதுல. நீ லீவு நாள் தான். நீ சண்டே, இட்ஸ் லீவ் ஹாலிடே. ஹாலிடேல அதனால அங்க கூட்டமா இருக்கும். கூட்டமாக இருக்குமா? இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த முட்டுக்காடு போட் ஹவுஸ் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜு கிட்ட வந்துட்டோம். ஏன் இந்த பிரிட்ஜு சொல்கிறேன்னா, கரெக்டாக இந்த பிரிட்ஜை தாண்டிங்கன்னா டுவர்ட்ஸ் மாமல்லபுரம் போகையில் இந்த பிரிட்ஜை தாண்டின உடனே ஒரு நியர்பை ஒரு 1 கிலோமீட்டர் கம்மி தான். கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் நீங்கள் ஒரு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த லெஃப்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கூட பாருங்கள், போர்டு வச்சுருக்குறாங்க. இன்னும் 800 மீட்டர்ஸில் உங்களுக்கு ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. ஸோ அப்படியே நான் இப்படியே காமிச்சிட்டே இருக்கிறேன். நீங்கள் தாண்டி வரீங்க, முன்னாடி காட்டுங்க ஜி. அது தாண்டின உடனே உங்களுக்கு ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஒன்று வருது. அதை தாண்டின உடனே இந்த லெஃப்ட்டு தான். அந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கை தாண்டின உடனே உங்களுக்கு ஒரு லெஃப்ட் இருக்குது. அந்த லெஃப்ட்டில் நீங்கள் உள்ளே போகணும். இதுதான் இதுதான் அந்த லெஃப்ட்டு. இந்த இதில் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டு லெஃப்ட்டு வரணும், அவ்வளோதான். கொஞ்சம் சந்தாக இருக்கும். அந்த தாஜ் ஹோட்டலாக அந்த ஒரு ஹோட்டல் இருக்கும், அதுக்கு பேக் சைடில் தான் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளூ ஃப்ளாக் பீச் இருக்குது. ஸோ நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், கூகுள் மேப்போட லொக்கேஷனு. நீங்கள் அதை போட்டு பார்த்து ஈஸியாக வந்துக்கோங்க. ஓகே, இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து தாஜ் ஃபிஷர்மேன்ஸ் கேவ் ரெசார்ட்டு. ஸோ அதுக்குள்ள நம்ம போக மாட்டோம். அதுக்கு பேக் சைடில் அப்படியே இந்த தெரு ஸ்ட்ரைட்டாக போதா, அப்படியே பின்னாடி போனோம்னா ப்ளூ ஃப்ளாக் பீச் தான். அவ்வளோ வருது. தமிழ்நாடு டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அந்த பீச்சில் எனக்கு தெரிஞ்சு நல்ல வருமானம் தான். இந்த ரோடை கொஞ்சம் நல்லா போட்டு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நானும் போன தடவை வரையிலையும் பார்த்தேன், ரோடு ஃபுல்லாக டேமேஜாக தான் இருந்தது. இப்போ பாருங்களேன், அந்த ரைடு திரும்பினோன்னா ஃபுல்லாக சகதியாக இருக்கும். ஒரு நல்ல ரோடு போட்டு விட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். போன தடவை வரையிலையும் இப்படி தான் இருந்தது, இந்த தடவையும் இப்படி தான் இருக்குது. யாரும் நிறைய பேர் வந்துடக்கூடாதுன்னே இந்த ரோடை போடாமே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரோடு ரொம்ப மொஸ்ட் கண்டிஷன்லேயும் இருக்குது. நான் ஏதோ ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படி இப்படிலாம் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் மேட்ரு என்னென்னா, இன்றைக்கி வெயில் டைம் பார்த்தீங்களா, அதனால் மத்தியான டைம் வந்ததுனால அந்தளவுக்கு பெருசாக கூட்டம் இல்லை. ஓகே கைஸ், உங்களுக்கு வெளியில் இறங்கி பார்க்கிங் காட்டுறேன். நல்ல பெரிய பார்க்கிங், சூப்பராக இருக்குது. நீங்கள் கார்லலாம் வந்தால் தாராளமாக பண்ணிக்கலாம். ஈவன் இன்றைக்கி சண்டே தான், அப்படி இருந்து கூட
பெருசாக கூட்டம் இல்லை. ஸோ நம்ம வெளில போவோமா? ஓகே, ஒரு வழியாக நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் கரெக்டாக கூகுள் சொன்ன மாதிரி 1 ஹவரில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. என்ட்ரி சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 30 ருபீஸு, பைக்குக்கு 10 ரூபா, காருக்கு 50 ரூபா வாங்குறாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். நேராக பீச்சுக்கு போவோம். காஃபி ஷாப் மாதிரி இருக்குது, டீ காஃபி சாரி கொஞ்சம் ஸ்நாக்ஸு இதெல்லாம் கூட இருக்குது. வேணா வந்து சாப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலாக தப்பான டைமில் வந்துட்டோம். கரெக்டாக மத்தியானம் 12 மணி, வெயில் பொழந்து கெட்டுது. என்னடா வெளியில் கூட்டமே இல்லைன்னு நினச்சேன், இப்போ தான் புரியுது அதுக்கான அர்த்தம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பீச்லலாம் கல் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்குது. அது ஏறி பார்ப்போம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அங்கே இது இப்போ சர்ஃபிங் கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. ஒரு மாஸ்டர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ இங்கே நீங்கள் சர்ஃபிங் கூட பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணலாம். எனக்கு தெரியாது, நான் முடிஞ்சால் அவங்க க்ளோஸ்அப்பில் போய் காட்டுறேன். ஓகே, சர்ஃபிங்கை பார்த்து முடிச்சுட்டு பீச்சில் லைட்டாக குளிக்கலான்னு வந்துட்டோம். நானும் என் டாக்டர் அதிரை வா போகலாம். ஏன் செருப்பு போடாத, ஏன் செருப்பு தொலைச்சிடுவேன், செருப்பை கழுத்து. நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன், வா தூக்குறேன். நல்ல 1/4 மணி நேரம் ஜாலியாக குளிச்சாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு தண்ணிக்குள்ளே இருந்து எந்திச்சு வர்றதுக்கே மனசு வர மாட்டேங்குது. என்னடா இப்படி குளிச்சுட்டேன், இப்போது எப்படி ரெஃப்ரெஷ் ஆவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ப்ளூ ஃப்ளாக் பீச்சுங்கிறது. இதுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு தான் அந்த என்ட்ரி சார்ஜ் வாங்குறாங்க. அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நான் காட்டுறேன். இப்போ இங்கேயே நமக்கு வந்து குளிக்கிறதுக்கும் தனியாக இடம் வச்சுருக்குறாங்க. நம்ம அங்கே போய் குளிச்சுட்டு வந்துடலாம். ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி, குளிக்கிறது ஃபெசிலிட்டி, இது எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி கொடைலாம் வச்சு உள்ளே வந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த சேர் கூட போட்டிருப்பாங்க. அது எல்லாம் ஃபுல்லாக இருக்குது, எல்லாத்துலேயும் ஆள் உட்காந்துருக்காங்க. அதனால் காட்ட முடியல. அந்த பீச்லலாம் அப்படியே படுத்துருப்பாங்களே, இந்த சேர் போட்டு மூங்கில் இது மாதிரி போட்டு. ஸோ அதெல்லாம் கூட இருக்குது. ஸோ அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்கிறதுனால தான் இது வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். உள்ளே போய் காட்ட முடியாது, ஏன்னா எல்லோரும் குளிச்சுட்டு இருப்பாங்க, வீடியோ எடுத்தால் தப்பாக எடுத்துப்பாங்க. அதனால் நான் போய் குளிச்சுட்டு வரேன். போயிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக குளிச்சுட்டு 4 ஷவர் இருக்குது. அதில் 2 தான் ஒர்க் ஆகுது. ஷவர் இருக்குது, 2 இதில் ஷவரில் தண்ணி தான் விழுது. பரவாயில்ல, ஏதோ வந்துச்சே தண்ணி, நல்ல தண்ணி, உப்பு தண்ணிலாம் நல்ல தண்ணி வந்துச்சு. நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ரூம் வச்சுருக்காங்க. அதுவும் அதேமாதிரி 4 ரூம் இருக்குது. ரூமில் டோர்லாம் இருக்குது, டோரில் லாக்லாம் இருக்குது. எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, அந்த கண்டிஷனில் இருக்குது. ஷவர் கொஞ்சம் அப்படி தான் இருந்தது, ஆனால் ரொம்ப க்ளீனாக சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம மாலுக்கெலாம் போனால் அங்கே ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கும், அப்படி அந்த மாதிரி இல்லை. நான் அப்படி இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் ஓகே, மற்றபடி பேசிக்கான இதோட இருக்குது. நம்மளால் ட்ரெஸ்லாம் நீட்டாக சேஞ்ச் பண்ண முடியும், சூப்பராக இருக்குது. என்ன கேட்டால் தாராளமாக நீங்கள் வந்து இங்கே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்ல பீச்லேயும் குளிச்சாச்சு, ஷவர்லேயும் போய் குளிச்சுட்டு வந்துடுமா. குளித்த உடனே நமக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு வீட்டில் இருந்தே ஹெல்த்தி ஃபுட் பனானா எடுத்து வந்திருந்தேன். எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. பிளானில் நேம் தான் இந்த மத்தியான டைமு தான். ஆக்சுவலாக மத்தியான டைம் தெரிஞ்சு தான் கிளம்புனேன். ஆனால் இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு நினச்சி கிளம்புனேன். ஆனால் வெயில் மண்டையை பொழக்குது. நல்ல வேளை நமக்கு ஒரு கொடை கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக கொடைக்கு பயங்கர டிமாண்டாக இருக்குது. எல்லோரும் ஒரு இடத்துல பதுங்கிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா வெயில் ஜாஸ்தி பார்த்தீங்களா. அதனால் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வர்றோன்னா, இப்போ இந்த மாதிரி இப்போ பழம் சாப்பிட்டேன்னா தொல்லி இருக்குதா, இது குப்பையெல்லாம் கண்டிப்பாக டஸ்ட்பின் வைத்திருப்பார்கள், அதில் போடுங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு இங்கேயே போட்டு குப்பையாக்கிட்டு போகாதீங்க. ஏன்னா நல்ல இடம் வந்து நல்லா இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சி வர்றோம். அப்போ அதுக்கு நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதில் ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, இதை கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுடுறியா. ஆனால் மூஞ்சை இப்படி வச்சுட்டு போனால் அது நல்லா இருக்காது, சிரிச்சிட்டே போனால் தான் நல்லாயிருக்கும். அவள் கூட பேசக்கூடாது, கோவமாக இருக்கா. ஓடி போயிட்டு வந்துடு, இல்லை கால் சுடும். ஓகே, என் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, ரெஸ்ட் ரூம், குளிக்கிறதுக்கான ஏரியா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஏரியா, எல்லாமே ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது.
ஏன்னா எதுவுமே எல்லாமே ஆக்குப்பைடாக இருக்குது. நம்ம உள்ளே போய் வீடியோ எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது. எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, குளிச்சுட்டு இருக்காங்க. லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக, தனித்தனியாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. பக்கத்துலேயே ஃபிஷ் பா, ஐஸ்கிரீம் ஷாப்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்தால் இங்கே கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஃப்ளாக் பீச்சோட லே அவுட் இங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ எது எது எங்கே இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, பெட்ஸ் வந்து இங்கே நாட் அலவுட், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கூட்டு வந்துடாதீங்க. அண்டு ஒரு வழியாக குளித்து முடித்து எல்லாமே முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். நல்ல ஒரு 1.5 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஜாலியான இடம். வீக்கெண்டில் கூட ஒன்றும் பெருசாக கூட்டம் இல்லை. மத்தியான டைமில் வந்தீங்கன்னா க்ரௌடு கம்மியாக இருக்குது, ஆனால் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. ஈவினிங் வந்தீங்க ஒரு 4-5 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா கிளைமேட் கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ் ஃபீஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டாக தான் வாங்குறாங்க. ஒரு ஆளுக்கு 30 ரூபா, கார் பார்க்கிங்கு 50 ரூபா. பார்க்கிங்கும் நல்ல வசதியாக பெருசாக இருக்குது. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேனே, அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நாங்கள் வந்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, ஆப்போசிட்டில் எல்லோரும் கொடை இருக்குல்ல, இந்த பெரிய கொடை, இந்த மண்ணில் குத்தி பெருசாக விரித்து வைப்பாங்களே, அந்த கொடையவே கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஐடியாலாம் எனக்கு இல்லை. நெக்ஸ்ட் டைம் அதை ஒன்று வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க வர்றதுக்கு. இப்போ நம்மளே கொடைக்கு வெயிட் பண்ண தேவையில்லை, நம்மளே ஒரு இடத்துல குத்தி வச்சுட்டு நம்மளே பார்த்துடலாம். ஓகே, நான் இதோட முடிச்சிட்டேன். செம்ம டயர்டாயிடுச்சு, வேறு எதுவும் இல்லை, வெயில் மட்டுமே டயர்டாகிடுச்சு. ஸோ இதோட வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு குட்டியாக தூக்க போட வேண்டியதான். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.